What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஓகே, வீடியோ இனிமேல் சரமாரியா வந்துருமா? வருமா? பார்க்க தானே போகிறோம். ஓகே, ரொம்ப ஆவலோட நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் சம்திங் ப்ரோமோ மாதிரி விட்டாங்க ட்ரெய்லர் ரோட்ல. ஐ திங்க் அது டீசர் தானே? டீசர் தான். அந்த எதோடது? டூரிஸ்ட் ஃபேமிலிப்பா. ஆமா ஆமா ஆமா. டீசர் தானே பார்த்தோம். அந்த டீசர் என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. லைக் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்ப போய் பாப்போம். எப்போதும் டீசர்னா என்ன கட் சீன்ஸ் நல்ல சீன் எடுத்துப்போம். அப்படிலாம் இல்லை, இந்த சீனை உட்காந்து ஒரு செகண்ட் பாருங்கன்ற மாதிரி செம்ம சீன். அது ஒன்னே டிஃபைன் பண்ணிடுச்சு அந்த படத்தை எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது. அதனால நான் அப்பவே சொன்னோம் நம்ம கண்டிப்பா இது பார்க்கணும் அப்படின்னு. ட்ரெய்லர் வந்திருக்கு, 2 minutes ட்ரெய்லர், 2.5 minutes. கண்டிப்பா கொஞ்சம் ஏதாவது பண்ணிருப்பாங்களா இல்ல இதுவுமே அது ஒரு 2.5 minutes? இல்ல, எனக்கு ஆக்சுவலா எனக்கு தெரியல அது எது மாதிரி ஜோனரா இருக்குன்னு. காமெடியா போகுமா இல்ல காமெடியா போய் சீரியஸா ஆகுமா அது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வந்து இது வந்து தியேட்டர்ல டார்க் காமெடி, பக்கா டார்க் காமெடி, அது மட்டும் கன்ஃபார்ம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சீரியஸா எடுத்து போயிடுவாங்களோன்னு அந்த ஒரு இது இருக்கு. எமோஷனல் இருக்கும், ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டட் பைண்டிங்னாலே உனக்கு எமோஷன்ஸ் வந்துடும். பட் இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சசிகுமார் சாரும் சிம்ரன் சாரு. நான் ஆக்சுவல் சொல்றது என்னன்னா, இந்த எமோஷனலுமே பாத்தீங்கன்னா கோலக் மாவு கோகிலா டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் இருக்கும், ஆனா அதுல வந்து ஃபுல்லா காமெடி இருக்குல்ல, அது மாதிரியா இருக்கும். அது வந்து நெல்சன் மட்டும் வர விஷயம் அதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து எமோஷன் கேதர் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி தெரிஞ்சு அதோட இது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். டாக்டர் படம் பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டேன் சீரியஸா. டாக்டர் பாத்துட்டேன். எனக்குல வந்து பர்சனலா சொன்னேன், எனக்கு சசிகுமாரையும் பிடிக்கும், சிம்ரன் மேமையும் பிடிக்கும், யோகி பாபு இருக்காரு. அப்ப பிடிச்ச எல்லாரும் அதுல இருக்காங்கன்னும் போது நல்லா இருக்கும்ன்றது என்னோட. ரமேஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பாப்போம். அதே இது முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. ஓ போலீஸ் வழி மாறி வந்துட்டோம் சார். போலீஸ் கேட்காமே சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. பிசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களா? அதே மாதிரி இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் தமிழ் வித்தியாசமா இருக்கு சார்? நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? ஆமா, இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா, உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்க வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகர்ல ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும், உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்கெல்லாம் சிலோன் தமிழர்களா? நாங்க டூரிஸ்ட். தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുറുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേബി മുള്ളി സാർ. புரிஞ்சா இல்லையா? இது என்னது தெரியுதா? அது அந்த பையன் டெலிவரி பண்ண விதம் அல்டிமேட்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நானே யோசிக்கிற ஒரு நிமிஷம், சரி உண்மையான சிரிக்காம இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அது கெட் ஆகல உனக்கு உடனே. எனக்கு அவன் வந்து பேக்கரின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு.
அது வரைக்கும் சாரே அந்த ஸ்லாங்கே பிடிக்கலையே, டப்புன்னு பிடிச்சிருக்க வேணாமா? அது ஐயோ சாரேன்னு சொல்லி முடிக்கப்ப எனக்கு ஓகே, அது வரைக்கும் கேரளா தானே அவர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நினைச்சேன். அடுத்து வந்து நான் இவட அப்படின்னு ஆரம்பிச்சே. ஓகே, அந்த டைலாக் தான் சொல்ல. அந்த பையன் ஆக்டிங் செமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இது நடிச்சிருக்காரா? ராட்சசி ஜோதிகா மேம். இதுல ராட்சசி ஜோதிகா மேம் அவங்க போலீஸ் பிரின்சிபாலா இருப்பாங்க. அதுல போய் கொல்கட்டை ஏதோ ஒண்ணு குடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுவான்ல, அந்த கேரக்டர் அதுலயே அழகா இருப்பான், குட்டியா கியூட்டா. ஆக்டிங் செம ஆக்டிங். இவர் ஆவேசம் படத்தை நடிச்ச அந்த பையன் நடிச்சிருக்காரு, மெயின் கேரக்டர் அவரும் இருக்காரு. ஐ திங்க் காமெடி இருக்கு, சேம் பிளேஸ்ல எமோஷனும் கலந்துருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது யோகி பாபுக்கும் நல்ல வேலை, கரெக்டான லென்த்தியான இதுதான் இருக்கு. சும்மா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்து மைக்ரேட் ஆகி அதுல அவங்க என்ன இல்லீகலா இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்ன அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஸ்டோரி. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எக்ஸாக்டா எல்லாம் பெருசா தெரியல. அது ஏன் அந்த மாதிரி அவங்க இதை வந்து வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்றது, அதுன்னா அது என்ன விஷயம்னு தெரியல. அகதிகளா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இல்லீகல்ன்ற மாதிரி ஆக்கிடுறாங்கல்ல. ஸோ அவங்க முடியாம தானே வராங்க. ஸோ அவங்கள அக்செப்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் தெரியல. அது நமக்கு தெரியல. அதனால என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கும் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சதான் வருது. ஆனா ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஆரம்பிச்சு போக போக சீரியஸா தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிமிஷம் அந்த கடைசி சீன் மட்டும் செமையா இருந்துச்சு இந்த பையனோடது. நீங்கெல்லாம் சிலோன் தமிழர்களா? எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ். ஆமா, இதுல உள்ளவங்க எல்லாருமே. தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? ஐயோ சார், எந்த பேரு ஜோசப் குருவில்ல. மியூசிக் ഞാൻ ഇവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. அதாவது இதெல்லாம் வந்து என்னதான் சொல்லி தந்தாலும் அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்றப்ப வந்து ஒரு மெச்சூரா பண்ணணும். அந்த ஆக்சுவலா என்னன்னா சில டைம் வந்து அந்த குழந்தைங்க வந்து பண்றது வந்து ஓவர் ரியாக்டிங் மாதிரி தெரியும், நம்மளுக்கு தெரியும். அந்த ஏஜுக்கு மேல ஒண்ணு பண்றாங்க, ஓவர் ரியாக்டிங்கா இருக்குன்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பையனுக்கான அந்த ஒரு வயசுல பேசுவாங்கல்ல, அதுக்கான இதுதான் இருக்கு. கரெக்ட். அந்த அதுக்காக மெச்சூரா பேசுறேன்ட்டு அந்த பையன் வந்து ஓவர் ஆக்டிங் பண்றான். இந்த பெரியவங்க பேசுற மாதிரி அந்த டைலாக்லாம் பேசுறேன். நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்தோமே, அது என்ன, எனக்கு ஆக்சுவலா அவங்க பேசுற சக்திதரன் மாதிரிதான் இருந்தது. சக்திதரன் வாய் விடுவான்ல, அது மாதிரிதான் இருந்தது. அது கரெக்டா அந்த ஏஜுக்கான கரெக்டான டெலிவரி தான் இருக்கு. ஏதோ ஒரு இந்த படத்துலதான், தெலுங்கு படத்துல ஓவரா பேசிக்கிட்டு இது அவர் என்ன வெங்கட், அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் கேரக்டர் வரும், அதெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அது எப்படி அந்த டைலாக்ல வச்சாங்கன்னு தெரியல. பையன் பேசுற டைலாக்ல நம்மளே பேசுறதுக்கு யோசிப்போம். அவ்வளவு இதா அடல்ட் டைலாக் பேச வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப இரிட்டேட் ஆகும். அது அவங்களாம் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி அதாவது காமெடினா இப்படிதான் இருக்கணும். இந்த பசங்க ஒரு மெச்சூர்டா எப்படி அந்த ஏஜ் காமெடி மட்டும் தான் அந்த பசங்க பேசணும்ன்ற மாதிரி வச்சிருக்கிறது நல்லா இருக்கு. நைஸ். ஆக்சுவலி நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருக்கு. May 1 ஏதோ ரிலீஸ் போல இருக்கு. என்னடா எல்லாத்தையும் கொண்டு வந்து May 1 ரிலீஸ் பண்ணியா, எங்க போறது, ரெட்ரோ வருது, இது வருது, அங்க அதுலயும் மார்வல் ஸ்டுடியோல 2-3 படம் வருது, ஹிட் 3 வருது. மனுஷங்க ஜாலிதான் பண்றது. லீவ் வருது இல்ல, லீவ்ல இருக்காங்களா, அதனால அந்த ரீசன் அல்ல. சம்மர் லீவ் இந்த டைம்ல தான் நல்லா கலெக்ஷன் ஆகும். ஓகே ஓகே, அதுவும் பார்க்கணும். நைஸ், நல்லா இருந்துச்சு. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். அதுவரை பாய்.